டிஃப்ரெண்ட்டாக தயிர் பூரி பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே நம்ம உருளைக்கிழங்கு வச்சு செய்வோம்ல, டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம வேறு மெத்தடில் செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சாட் மசாலா, மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் போல் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. மீதி உள்ள தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 3/4 போல் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். 1/4 போல் அப்படியே வச்சுக்கோங்க அந்த பவுல்லையே. பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு துருவின கேரட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாட்டி நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா கலந்து விட்டால் இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பூரியை நடுவில் ஓட்டை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம தூளாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரை எல்லாத்தையும் இது மேலே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக துருவின கேரட் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாக. அட்டகாசமாக இருந்தது. வீட்டில் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உருளைக்கிழங்கோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தயிர் பூரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.